السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமதான் பிறை 24வது தராவிஹுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நேற்றைய சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது நரகத்தை குறித்தும் நரகத்துடைய கோர நிலைகளை குறித்தும் நரகத்திலிருந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேடணுங்கிறத குறித்து நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து, சில அமல்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சுருக்கமா பார்த்துருவோம். இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 15 அமல்களுக்கு மேல இருக்குது. நேரத்தின் அருமையின் கருதி 10 விஷயங்களை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு துஆ நம்மள வந்து கேட்க சொல்றான். என்னன்னா, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமா லில்-ஸாலிமீன மின் அன்ஸார் அப்படிங்கற அற்புதமான துஆ. இது வந்து பாத்தீங்கன்னா சூரா ஆல இம்ரான்ல கடைசி அயல்ல இருக்கும். அற்புதமான துஆ. இந்த துஆவுடைய பொருள் பாருங்களேன். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ யாரை நரகத்தில் புகுத்துகிறாயோ அவரை திட்டமாக நீ இழிவாக்கி விட்டாய். மகதல்லா, அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அப்படிங்கிற அந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். அதாவது யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா நரகத்துல புகுத்துகிறானோ அவர்கள் எப்படி ஆகிட்டாங்களா? இழிவாக்கப்பட்டவர்களாக ஆகிட்டாங்க. மஹாதல்லா, அப்படியான இழிவாக்கப்பட்ட நிலைகள்ல இருந்து, இழிவாக்கப்பட்ட மனிதர்கள்ல இருந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கணும். நம்மளுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அந்த 10 விஷயங்களை நம்ம குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த 10 விஷயங்கள் தான் நரகத்திலிருந்து பக்குவமாக பாதுகாத்து நம்மளை சொர்க்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய ஆரம்பம், ஒரு மனிதனுடைய முடிவு, ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தின் முடிவின் நடு வாழ்க்கை, இந்த மூன்றிலையுமே இந்த விஷயம் இடம்பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இது கலிமா இல்ல, முஸ்லிம்களுடைய இது வார்த்தை அல்ல, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். அதுதான் அஃலல் திக்ர் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யார் இந்த கலிமாவை உள்ளத்தால், அதாவது நம்ம அகீதா கொள்கை படிச்சிருப்போம், ஒரு அமலை, ஒரு ஷரியத்தை, அதாவது ஒரு கொள்கையை நம்ம ஏற்கும் பொழுது அதை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் அதனுடைய கொள்கையுடைய உறுதியாக இருக்கும். அதனால நம்ம எப்படி ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கலிமாவோடு பிறக்க வைத்தானோ, அதே போல வஃபாத் ஆகும் பொழுது கலிமாவோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அதற்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமாவை கொண்டு வாழணும். சுப்ஹானல்லாஹ். வெறும் வாயளவுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா நரகத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவானா? கிடையாது. உள்ளத்தின் அளவுல சொல்லணும். அதே போல இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்தணும். சின்ன பிள்ளைக்கு கூட இந்த கலிமாவுடைய பொருள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டாலும், எதில் இருந்து பாதுகாவல் தேடினாலும், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைத்து அந்த கலிமாவோடு வாழக்கூடியவங்களாக இருந்தோமையானால் அல்லாஹ் நரகத்திலிருந்து கட்டாயமாக பாதுகாக்கும் ஒரு அழகிய கேடயமாக இதை ஆக்கி கொடுப்பான் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நல்ல பண்புகள் கொண்டவர்கள் நரகத்திலிருந்து ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். நல்ல பண்புகள் கொண்டவர்கள் நரகத்திலிருந்து ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த 3 விஷயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நரகம் நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை லேசாக காட்டுவார். மார்க்க சம்பந்தமான அல்லது உலகம் சம்பந்தமான இல்ல மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையில தன்னை அவர்கள் பார்க்கும் பொழுது, இப்ப பேசும் பொழுது சரி, ஒரு அமல் சொல்லி கொடுக்குறோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த அமல் லேசானது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு காட்டணுமா? ஏன்னா இஸ்லாம் என்பது இலகுவானது, கடினமானது கிடையாது. 20 ரக்காத் தொழுக நம்ம எவ்வளவு சிரமமா இருக்குன்னு, 8 ரக்காத் தொழுதா லேசா இருக்கும். ஆனா யார் கேட்கிறோம்? கேட்க மாட்டோம். சரி, ஓகே, சரி. அப்போ இப்படி நம்ம லேசாக யார் காட்டுகிறார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்பார்கள் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது, யாருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, யாரை பார்த்தாலும், அவரை பார்த்தா ஒரு முக மலர்ச்சி, எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட என்ன செய்யணும்? இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான சதகா கூட,
அந்த சிரிச்ச முகம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொன்னா, கவலையில் இருக்கக்கூடிய மனிதனை கூட கரைக்கக்கூடியது அந்த முகம்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் யாரு பார்த்தாலும், எதிரிகள் பார்த்தாலும் கவலையோடு இருந்தா கூட, சஹாபாக்கள் கவலையோடு இருந்தா கூட ரசூலுல்லாஹ் பேசக்கூட வேண்டாம், அவங்க முகத்தை பார்த்தாலே போதும். சுப்ஹானல்லாஹ். அது ஏன் முக மலர்ச்சியோடு புன்முறுகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மலர்ச்சி கொண்ட ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, மூன்றாவது என்ன சொல்றாங்க, வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சோதனைகள் வந்தால் அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த மூன்று விஷயங்கள் நற்பண்புகள் கொண்ட மனிதருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி உள்ளான். இது எல்லாமே 2 விஷயம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, யார் காலால் நடந்து அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில யார் பயணிக்கிறார்களோ அல்லது ஒரு எட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ்ல இன்னும் சொல்றாங்க, பகல் நேரத்தில் 1 மணி துளி, சுப்ஹானல்லாஹ், சும்மா லேசா ஒரு நிமிஷம், ஒரு நொடி, அந்த பொழுது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில யார் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம எதை எடுத்துக்கலாம் தெரியுமா? நாம் நாடி வரக்கூடிய கல்வி. சுப்ஹானல்லாஹ். அந்த கல்வியை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய பாதை தானே, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம கல்விக்காக வர்றோம். அப்ப அந்த கல்வி கற்கக்கூடிய நிலைமை இல்ல வேற ஏதாவது, இது வந்து சுருக்கமா நினைச்சிடக்கூடாது. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏழைகளுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், பிற கஷ்டங்களை நீக்குவதா இருக்கட்டும், போருக்காக உதவி செய்யறதா இருக்கட்டும், நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, அசத்தியத்திற்கு எதிராக போராடுவது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய நேரங்கள்ல பொறுத்தது. சுப்ஹானல்லாஹ். அப்படியான நேரத்தில் அப்படியான மனிதர்களாக நாம் இருந்தோமையானால் அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுக்கு ஒரு சின்ன அற்புதமான ஒரு வரலாறு இருக்குது. ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் யாருடைய வீட்டுல தங்கினாங்க? அபு மூசா அப்படியா? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தங்கினாங்க. எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, அந்த சஹாபிக்கு 80 வயசு. நல்லா கேட்டுக்கோங்க, 80 வயசு. நாமெல்லாம் 60 வயசுல கம்புலாம் நடக்க முடியும், மடுப்பு வரவரன்னு. ஆமா, இப்ப தாங்கி உட்கார்ந்து இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோம்ல, எழுந்தாலே போதும் கால் என்ன செய்யும், பிடிக்குது, அப்புறம் என்னென்னமோ செய்யுது. ஆனா 80 வயசு நிறைந்த அந்த மனிதர், அந்த சஹாபி, சுப்ஹானல்லாஹ், ஒரு போருக்காக போறாங்களாம். அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ரோம் நாட்டுக்கு எதிராக போர் நடக்குது. யாருடைய காலத்துல அப்படின்னா, யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அந்த போர் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த போருக்கு போகும் பொழுது போற வழியிலே உடல்நலம் சரியில்லாம ஆயிட்டாரு. அபு அய்யூபுல் அன்சாரி சரியில்லாம ஆனதுனால அவருக்கே தெரிஞ்சிருது, நம்ம வந்து எப்படி சென்று போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றாங்க, எப்படியாவது நான் இறந்துட்டேன், நான் நடுவழியில இறந்துட்டேன் அப்படின்னா என்ன அங்கேயே அடக்கம் செஞ்சிடாதீங்க, உங்களுடைய போர்க்களத்து வரைக்கும் என்னுடைய ஜனாசாவனால கொண்டு போயிடுங்க எப்படியாவது. ஏன்னா என்னுடைய நியத் அதுதான். ஏன்னா அல்லாஹ் அவங்க இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து. என்ன வார்த்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உள்ள வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, இந்த என்னுடைய ஜனாசாவை போர்க்களத்து வரைக்கும் என்ன செஞ்சிருங்க, எப்படியாவது கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அபு அய்யூப் அன்சாரி. அதே போலதான் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, போர்க்களத்துக்குள்ள போவாங்க. அதுக்குள்ள போகிற வழியிலே வஃபாத் ஆயிடுவாங்க. அவங்க சென்று சேரக்கூடிய இடம் வரைக்கும் அவரை ஜனாசாவாக கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4வது விஷயம் சுருக்கமா டக்குன்னு சொல்லிட்டு போயிருவோம், தொழுகை. சுப்ஹானல்லாஹ். சஜ்தா செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அடையாளங்களை நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. ஆண்களுக்கு அழகா இருக்கும், பெண்களுக்கு கால்கள்ல இருக்கும், சுப்ஹானல்லாஹ், கைகள்ல இருக்கும். நிறைய இடத்துல தொழுகையுடைய அடையாளங்கள் இருக்கும். இப்ப சில நேரத்துல ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் அடையாளங்கள் வருங்கிறது கிடையாது. அடையாளங்கள் உள்ளவங்களாம் நிரந்தரமான தொழுகையாளிங்கிறதும் கிடையாது. முழுக்க ஏன்னா சில நேரம் நம்ம சேர்ல உட்காந்து தொழுவோம், அதுக்கு அடையாளத்துக்கு எங்க போக? ஆமா, அப்படி இருக்கும்போது போயிடுது.
அடையாளம் பண்ணாம போயிடுது. அப்புறம் நமக்கு தொழுகை இல்லாம போகும் பொழுதும் அதுக்காக நம்ம போயிடுது. இப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதிகமாக சஜ்தா செய்யக்கூடிய உறுப்புகளை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதிகமாக தொழக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறான். 5வது விஷயம், லுஹருக்கு முன் சுன்னத், லுஹருக்கு பின் சுன்னத். இன்ஷா அல்லாஹ் விட்டுறக்கூடாது. லுஹருக்கு முன் சுன்னத், லுஹருக்கு பின் சுன்னத். யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். 5வது விஷயம். 6வது ரொம்ப முக்கியமானது, அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் நரகத்திற்குள் போடவே மாட்டான். அதிகமாக திக்ர், ஏன்னா இறைவனை அதிகமா நினைவு கூறக்கூடியது எதற்கு சொந்தம்? சொர்க்கத்திற்கு சொந்தமான ஒரு உள்ளமாக இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் நரக நெருப்பிலிருந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 7வது, நம் முன்னையே பார்த்திருக்கோம், அழும் கண்கள் நரக நெருப்பு என்ன செய்யாது? தீண்டாது. இறைவனை நினைத்து தனிமை நினைத்து அழும் கண்களை நரக நெருப்பு தீண்டாது. 8வது, நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது. சுபஹானல்லாஹ். இந்த கண்ணை கொண்டு என்ன வேணாலும் பார்க்கலாம், அப்படிதானே? குர்ஆன் ஷரீஃபை ஓதலாம், ஹதீஸ் படிக்கலாம், வரலாறுகளை படிக்கலாம். அதை தவிர்த்து விட்டு மஆதல்லாஹ் பொழுதுபோக்குமான விஷயங்கள், டிவி, போனு, இப்படியான விஷயங்களுக்கு நம்மளுடைய கண்களை பயன்படுத்தணும் அப்படின்னா மஆதல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நல்ல விஷயத்திற்கு கண்களை பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதனுடைய உறுப்புகளை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து ஹராமாக்கியுள்ளான். 9வது, குழந்தை செல்வங்கள். குழந்தைகளை அதிகமா பரக்கத்தா அல்லாஹ் கொடுத்து அந்த குழந்தைகளை நல்ல முறையில் சாலிஹான முறையில வளர்த்தோம் அப்படின்னா நரகத்தில இருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக அந்த குழந்தைகள் வரும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹ். அதனால் நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல கடைசியாக 10வது ரொம்ப முக்கியமானது, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹுடைய தூதருக்கு யார் கட்டுப்பட்டு வெளிரங்கம் அந்தரங்கம் இரண்டிலேயுமே இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களை நரக நெருப்பு ஒரு பொழுதும் தீண்டாது. சுப்ஹானல்லாஹ். சில நேரம் நம்ம வெளிரங்கத்துல நல்லா இருப்போம், அந்த ரங்கத்துல நம்மளுடைய ஓகே அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி இருக்கும். அதனால வெளிரங்கம் அந்தரங்கம் அல்லாஹ் எங்க இருந்தாலும் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறான் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் முழுக்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நரக நெருப்பிலிருந்து நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சில இது கொஞ்சம் படபடன்னு சொல்றதுனால வீட்டுல போய் தயவு செஞ்சு இந்த ரெக்கார்ட் என்ன செஞ்சிடணும், கேட்கணும். இன்ஷால்லா அதை பதிவு செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்ற விஷயம் சாதாரண விடயம் கிடையாது. ஏதோ நம்ம கேட்டோம் ஒரு 5 நிமிஷம் பயான் 10 நிமிஷம் பயானு அப்படிங்கிறது கிடையாது. இதுல மறுமையில இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அதனால நல்ல முறையில கேட்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு. இந்த அரிசி இருக்கு, வாங்கிட்டு போயிருங்க ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். அல்லாஹ்வுக்காக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி تقبل الله منا ومنكم يغفر الله لنا ولكم يا رب العالمين. ان شاء الله عليكم. சரி, துஆ செய்யுது நம்ம எழுதி